ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே 7ல இருந்து 21 ஜூன் வரைக்கும் என்டிபிசிக்கான சிபிடி 1 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த டைம்ல என்டிபிசிக்கு நீங்க கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 15ல இருந்து 18 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல மேம்ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 799 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல கடைசி 8 மாசத்துக்கான கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இதை மட்டும் நீங்க படிச்சாலே கரண்ட் அஃபேர்ல கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி என்டிபிசிக்கு இப்ப இருக்க டைம்ல ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து இதுல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஆன்லைன்ல நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேரும் வேணும், டெஸ்ட் பேட்சும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. கரண்ட் அஃபேரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபா வச்சும் படிச்சுக்கலாம். அதை பிரிண்டும் நீங்க போட்டுக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசிக்கான டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, என்டிபிசி எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ என்டிபிசி எக்ஸாம் போற ஸ்டூடெண்ட் கண்டிப்பா கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணுங்க. உங்களோட ஸ்கோரை வந்து ஒரு 85க்கு மேல ஒரு 90 கிட்ட கொண்டு வர மாதிரி பாருங்க. ஸோ ஒரு டாப்பரா செலக்ட் ஆகணுங்கிற மாதிரி படிங்க. ஜஸ்ட் ஒரு கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ணுவேங்கிற மாதிரி இல்லாம ஒரு டாப்பர் ஸ்டூடெண்டா செலக்ட் ஆகணுங்கிற மாதிரி வெறித்தனமா படிங்க. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேருக்கு இது மட்டுமே போதுமானது. கரண்ட் அஃபேருக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகம். ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.